எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ ஆனந்த் சொன்னானே போலீஸ்கார விட்டானே எங்க அம்மா என் கூட இருக்கட்டும் சொன்னானே இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்களே வெளியில போட்டாளே அம்மா எங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டானே அனாதையா கிடக்குறேன்னு போயிட்டானே அப்பா என் தங்கமே அப்பா நான் இல்லாம என்னன்றா இருக்கேன் அம்மா அம்மா நான் 1000 தடவை கூப்பிடானே அம்மா சொல்லுங்கம்மா எங்க இருக்கீங்கம்மா அப்பா எங்க இருக்கடா அம்மா நான் வந்துட்டேன் நான் காத்திருப்பேனே காலம் போயிடா கூப்பிடுறேன் சார் அம்மா எங்க அளவு எடுத்துட்டாங்கம்மா அம்மா கீழே ஒரு கல்லை வச்சு எங்க அடுப்புல வச்சு மேல ஒரு கல்லை வச்சு உடைச்சிட்டாங்கம்மா நானே என் கால் வலிக்குதுமா எனக்கு மூச்சு தரணுமா சொன்னானே அப்பா நீ டாக்டர் செஞ்சு பாரு அம்மா நான் சொன்னேம்மா காலுக்கு பார்த்துட்டேன் பாப்போம் பார்க்கும் போதே நான் பயத்துலனே மூச்சு வாங்குறேன் அப்பா படிக்கிறானே அப்பா 15 வருஷமா அவனை இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நிறையா மார்க் வாங்கினு சப்போர்ட்லாம் வச்சாரு பேசியாடா தங்கமே வீணா பேசியாடா என் தங்கமே அப்பா இருக்கக்கூடாதுன்னு நாங்க பாத்துக்கிறோம்மா நீங்க போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க நம்பிக்கையிலே வந்தா ஆகும்னு தெரியலையே இல்லாட்டி இருப்போமே அமருங்க அமருங்க விடுங்க மேடம் இதுக்கு நீங்கள் ஒரு அரசியல் இருக்கிறீங்க இதுக்கு என்னத்தான் தீர்வு மக்களுக்கு குரலாக யாருமே இல்லை ஏன்னா இதில் இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே யாருமே வாய் திறக்கிறதில்லை நீங்களும் இந்த மாநகர சட்டமன்றத்தில் இருக்கீங்க நீங்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படி கைது செய்யாத வரை இந்த போராட்டம் வந்து தொடர்றதா நாங்கள் முடிவெடுத்துருக்கோம். ரெண்டாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபா இழப்பீடு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு காவலர் இறந்ததுக்கு 1 கோடி ரூபா தமிழக அரசால கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதை வந்து இங்கேயும் கொடுக்கணும் அப்படின்ட்டான். அரசு வேலை ஒரு குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும். ரெண்டாவது இந்த பகுதியில் வந்து கள்ளச்சந்தையில் வந்து பாட்டில் வந்து மது விற்பனை நடக்குது. அதில் தட்டி கட்டதில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் யாரோ கார்த்தின்னு ஒருத்தர் வந்து விற்பனை செய்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்கணும், கஞ்சா போதை அந்த கஞ்சா விற்பனையை தடுக்கணும், இந்த போதை வழக்கங்களாம் இங்கே தடுக்கிறதுக்கு காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே காவல் நிலையத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் உள்ள அந்த காவலர்களை அங்கே பணியமர்த்துறதை மாற்றணும். இது வந்து ஒரு இது கமிஷன் உத்தரவே இருக்குது. அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தணும். இந்த வழக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த ஆகாஷுடைய படுகொலை காரணமான 16 காவலர்கள், திருப்போணம் சார்பாய்வாளர் திலீபன், மானாமரி சார்பாய்வாளர் வந்து முகன், ராஜதுரை, இது மாதிரியான காவலர்கள்லாம் உள்ள வந்ததாக பார்த்து சொல்லியிருக்காங்க. அந்த 16 பேர் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணணும், கைது பண்ணணுன்றதை என்னுடைய முதன்மையான கோரிக்கை. அதை வலியுறுத்தி போராடி இருக்கோம். அது வந்து அது நடைமுறையில் அந்த கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணுன்றதெல்லாம் அதில் உறுதியாக இருக்குது. ஏன்னா மடப்புறம் அஜித் படுகொலையில் அங்கே உள்ள காவலர்களை வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, கைது செஞ்சுருக்காங்க. கடைசி வரைய சிறையில் அடைச்சி இன்னைக்கு வந்து அந்த விசாரணை வரைய நீதிமன்ற தீர்ப்பு வரைய போட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்படலாம். அப்போ அதே அங்கே நடைமுறைப்படுத்தின இதே மாவட்ட நிர்வாகம், இதே காவல் கண்காணிப்பு அலுவலர் வந்து ஏன் இங்கே நடைமுறைப்படுத்த தாமதப்படுத்துறாங்க? இன்னைக்கு 24 மணி நேரமாக நாங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சு உட்காந்துருக்கோம். எங்களை மதித்து கலெக்டர் கூட வரக்கணும். இது பண்ணலாம். எல்லாத்துக்குமே வேலைகள் இருக்கு. உயிரை இழந்துட்டோம். ஒரு உயிரை இழந்திருக்கோம். இது போக அந்த காவலர்கள் வந்து சாதியை சொல்லி அடிச்சு இந்த கொலை தென் மாவட்டங்களை தொடர்ச்சியா மாதம் ஒரு கொலை, 5 நாளைக்கு ஒரு சம்பவம், அப்படி இது மாதிரி. மேடம், இது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக தானே எல்லாம் நடக்குது. அப்புறம் விசாரணைன்னு சொல்லி எதுக்கு பண்றீங்க? இன்னொரு பகுதியில் கூட ஒரு கொலை நடந்ததா செய்தி வருது. அப்ப இந்த மக்களுக்கு, தேவேந்திர மக்களுக்கு வாழ்வியல்ல ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. தினம் ஏன் கொலை செய்யப்படுறான்? ஒரு சாதி வெறியர்களாக தான் கொலை செய்யப்படுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளாலேயும் கொலை செய்யப்படுறோம். அப்ப எங்கே போய் இந்த மக்கள் பாதுகாப்பா நிற்பாங்க? சாதி வன்மத்தோட இன்னும் சாதின்னு சொல்லியே அடிச்சிருக்காங்க இந்த பையனை. இந்த பையன் மேல எந்த வழக்கும் பெரிய அளவுல வழக்கு இல்லை. படித்த இளைஞர், அந்த பட்டதாரி இளைஞரை வந்து இந்த அளவுக்கு வந்து கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே பையனை இழந்து அந்த குடும்பம் ஒழிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட கைது செய்த அந்த மற்ற இளைஞர்களை வந்து இங்கே காட்டல அந்த பேரண்ட்ஸுக்கு. அவங்க எங்கே ரிமாண்டில் இருக்காங்க, எங்கே வச்சிருக்காங்க, இல்லை அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றத வந்து இந்த அரசு, காவல்துறை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. யாருக்கும் மாற்றம் பாவம் நம்ம வந்து இலக்கியம் பெரிய இலக்கியம் அரசு இலக்கியம், அரசியல் சார்ந்து பேசி கண்டிப்பாக அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். இது வந்து நீதி அரசியலை விசாரிக்கணும். நீங்கள் முதல்ல தலைவர் சிபிஐ மாற்றியாச்சு, காலையிலே மாற்றியாச்சு. இப்போ நீதி அரசு விசாரிக்கணும். விசாரணை அடிப்படையில் நீங்கள் சொல்ல எல்லாமே விரைந்து விசாரணை செய்து அந்த கொலை வழக்கு பதிவு பண்ணட்டும். அதுக்கு இந்த போராட்டம் தொடர்றதா தான் முடிவு. மேடம், பாடி வாங்குற வரைக்கும் தான் இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் திசை திருப்பி விட்டுறாங்களே. சங்கரங்கோயில் வடக்குப்புதூர் காவல் நிலையத்தில் வந்து சங்கரங்கோயில் காவல் நிலையத்தில் வடக்குப்புதூர் முருகன்றவர் வந்து அடிச்சு கொலை செய்யப்படுறாரு. அந்த வேணுக்குள்ள அடிச்சு கொலை அவனை ஏதாச்சும் நீங்க பண்றீங்களா? இந்த போதையினாலதான் எல்லாரும் சாகுறேன்.
24 நேரம் ஹைஸ்கூலுக்கு பின்னாடி சொல்ல வர்றது வடக்குப்புதூர் முருகன் அடிச்சு கொலை செய்யப்படுறதா வீடியோ ஃபுட்டேஜ் அப்படியே இருக்கு. ஆனா சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. ஆனா சிபிசிஐடி அறிக்கை வந்து என்ன சொல்லுச்சுன்னா அவருக்கு வந்து மூளையில கட்டி இருந்துச்சு, அதனால இயற்கை மரணம் ஆயிட்டாரு அப்படின்றாங்க. அப்ப எங்களுக்கு அந்த சிபிசிஐடியுமே கேள்விக்குறியா மாற்றப்பட்டிருக்கு அந்த நடைமுறை சம்பவங்கள்லாம். அதான் எங்களுக்கு உறுதிப்படுத்துற மாதிரியே கைது பண்ணி அவரை வந்து வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணா அதை நாங்க நம்புறோம். அதில் போய் நம்ம என்ன பண்ண மீடியாஸை விசாரணை போயிட்டு நேற்றுக்குலாம் விசாரிச்சுருக்காங்க, பேரண்ட்ஸை விசாரிச்சு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமில்ல எல்லாருக்கும் அவங்க கண்டிப்பாக விசாரித்து முடிவு நடக்கும். அதில் எந்த அளவு மாட்டோம் மேடம். விசாரணை முடியட்டும் மேடம். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டோம். மக்களுடைய கருத்து என்னன்றது நீங்க இந்த பகுதியுடைய எல்லாமே நம்ம அதுதான்மா அந்த வருத்தம் எல்லாருக்குமே உண்டு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே வந்து அராஜகம் செய்யறாங்க. நம்ம சரிமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நீதியரசு மேடம், இது ஒரு ஊர்ல இல்ல, எல்லா ஊர்களும் காவல்துறை ஒரு அராஜகம் செய்யறாங்க. காவல்துறை தீனி போட்டு இது கொலை பண்ணத்தான் வளர்க்குறாங்களா? அது வரைக்கும் நேற்று மாவட்ட கண்காணிப்பாளர் வந்தவர் இங்கே போராட்டத்துக்கு வரல. நைட்டு அமைச்சர் வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார். தனிப்பட்ட முறை வந்து எங்கள்கிட்ட விசாரிக்கல வைக்கிறது. அது போக நேற்று அமைச்சர் கோரிக்கை வச்சோம். 5 பேர் இதில் வந்து ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார் ஆகாஷ். மீது 4 பேர் என்ன நிலைமையில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. அவங்க பார்க்குற 11 மணிக்கு நான் வாங்கி சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது, எதுவும் கேட்கல. அவன் என்ன நிலைமையில் இருக்குன்னு கூட தெரியாது இன்ன வரைக்கும். 4 பேரும் மேடம், எதுனாலும் மக்களுக்கு தெரியற மாதிரி பேசுங்க. எது ரகசியம் கிடையாது. இது பேரம் பேசுறது கிடையாதுங்க மேடம். ஒரு உயிரை இழந்துட்டு பேசுறாங்க, சரிங்களா? இது பேரம் பேசுறதுக்கு இல்ல. இதே வந்து இதே நம்ம அஜித் கொலைகளுக்கு நீங்க அப்படி பண்ணலையே, அது நீங்க தான் வழக்கு பதிவு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இது எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கோம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. மேடம், மக்கள் குறைகளை தானே தீர்க்க வந்திருக்கீங்க. அப்புறம் தனியா ரூம் போட்டா பேசுறது, முன்னே உட்காந்து பேசுங்க. இது வரைக்கும் யாருமே வரல. அதான் எலெக்ஷன் வருதுல, இனிமே எல்லாரும் அப்படித்தான் வருவீங்க. தீர்வு தர மாட்டீங்க, ஆனா எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக வருவீங்க. உங்களோட கோரிக்கை கேட்க வருங்க. நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நீங்க உங்க வேலை இதை பாருங்க, அதை மட்டும் பாருங்க. சரி, தேவையில்ல நீங்க இது பண்ணாங்க. நாங்க இழந்திருக்கோம், உயிர் இழந்திருக்கோம், துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. சும்மா ஒண்ணுதாங்க உட்காந்துருக்காங்க, வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்கல எல்லாருமே. இருங்கம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. அந்த 5 கோரிக்கையை அவங்களுக்கு நிறைவேற்றி எந்த அவன் வந்து எங்க ஏரியாக்குள்ளேயே கிருஷ்ணராஜபுர காலனிக்குள்ள யார கையை பிடிச்சி இழுத்தேன், இல்ல எந்த பொண்ணு கூடயும் எந்த பழக்கத்திலும் இருந்தானா, இல்ல யாரை வெட்டி கொண்டேன், ஏதாவது ஒரு விடிவு தெரியணும். எதுவுமே இல்லாம அவனை இப்படி கூட்டி கொண்டு போய் கொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சரி, காலை உடைச்சாங்கல்ல, காலை உடைச்சதோட விட்டு தொலைஞ்சிட வேண்டியதானே. காலை உடைச்சுட்டா முடிச்சு போச்சு. அவங்க பெற்றவங்க பீயல்றாங்க, மூத்த தள்ளுறாங்க, என்னவும் பண்றாங்க. இல்ல வச்ச கூட பார்த்துட்டு கூட கொண்டு கூட போடுறாங்க. அப்படி கூட விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல யார் எங்க ஏரியாக்குள்ள இருந்தே அவன் மேல தகாத புகார்கள் எதுவும் கொடுத்துருக்காங்களா? சரி, வெட்டிட்டாங்க. இல்ல அவங்களையும் வச்சு சமரசமா பேசியிருக்கணும். அந்த வெட்டிட்டேன், அவன் உயிரே போயிருச்சு, இவனும் செத்து போயிட்டேன். சரி, பதிலுக்கு பதில் போயிடுச்சுன்னு கூட நாங்க மனசாரி போய் இருப்போம். இப்போ அவன் வெட்டிட்டாங்க, அவனையும் கூப்பிட்டு வச்சு கூட என்னன்னு பேசி, இவன் காலும் முறிஞ்சு போச்சு, என்னன்னு பேசி கூட கொஞ்சம் ஏதாவது சமரசமா பேசி விட்டு இருக்கலாம். எதுவுமே இல்லாம அவனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப எஸ்சி வீட்டு பிள்ளைன்னு சொல்லியே கொண்டிருக்காங்க. அவனை இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கள்ள பயலுக்கு எவ்வளவு உனக்கு இது அப்படின்னு சொல்லியே கொண்டிருக்காங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்ப இன்னைக்கு ஒத்த பயலையும் ஒருத்தர் இழந்துட்டு உட்காந்துட்டேன். நான் என்ன சொல்றேன், அவன் ரெவன்யூ லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க.
அது இதுல அவன் மேல புகார் இருந்துட்டு போகுது. நீங்க புடிச்சிட்டு போய் உள்ள ஓட்டி போடுங்க, உள்ள ஓட்டி போடுங்கன்னு நாங்க சொல்றோம். கொல்றதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது? இந்த விசாரணை அடிப்படையில் தான் இது பண்ணுவாங்க. நீதியரசரே எடுத்திருக்காரு, 124 தான் விசாரிச்சுருக்காங்க. அப்போ அதில் எப்படி நம்ம இது பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே எனக்கு சொல்லுங்கள். இல்லை அதை பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நீதிபதியுடைய அந்த விசாரணை அது ஒரு பக்கம் போகுது. அது வந்து கஸ்டடி மரணம் அப்படின்றத வந்து அவர் விசாரிச்சிருக்காரு. இது பக்கம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களே கைகோர்ட்டு டைரக்ஷன் வாங்குறதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. இது போக இதுக்கு இடையில நீங்க இந்த துறை சார்ந்த நபர்கள் என்ன நடவடிக்கை அப்படின்னா நீதிமன்றம் போனா தான் நடவடிக்கை எடுப்பா அந்த காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்கும்போது அது என்ன பண்றாங்க? அதான் அந்த விசாரணை வந்து அடிச்சு கொலை செய்யப்பட்டதுக்கான எல்லா ஆதாரம் இருக்கு. அதை உடனடியா நீங்க கொலை வழக்கு பதிவு பண்ணலாம்ல? இல்ல இந்த பையனுக்கு விசாரணையின் போது விசாரிக்க தான் செய்யணும். அடிக்கிறதுக்கு சட்டம் இல்லையா? அடிச்சு கொள்வது தேவையில்லை. எப்படி இருந்தேன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க யாராவது எங்க ஏரியாக்குள்ள இருந்து யாராவது புகார் கொடுத்தாங்களா? அவனை பத்தி புகார் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. அவனை கூட்டி கொண்டு போய் அடிச்சு கொல்றதுக்கு உண்டான காரணம் எங்களுக்கு தெரியும். மானாமரத்தை ஸ்டேஷன்ல ஒப்படைக்காம 3 பேத்தை ஏன் திருப்போணம் கொண்டு போனாங்க? மானாமரத்தை போலீஸ் தானே பிடிக்குது. விசாரிக்க தெம்பு இல்லையா? அப்ப ஏன் திருப்போணம் கொண்டு ஆஜர் பண்றாங்க? 3 பேரை ஏன் வந்து கொண்டு போறாங்கன்னு கேக்குறேன். எங்க ஏரியால வந்து உண்மையிலுமே சொல்றேன், எங்க பசங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. எல்லாரும் சாகுறேன். அக்கா அந்த நைட்ல முடிவுலாம் கரெக்டா உறுதியா இருக்கும். தனிப்படையா இல்லையே நாங்க தனிப்படையா நம்மளுக்கு இப்ப வேற எதுவும் இல்ல. அவன் சாவுக்கு காரணம் தெரியணும். அது ஒண்ணுதான். அவனை கொண்டு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு காரணம் எங்களுக்கு தெரியணும். குமரவேல் பாண்டியன் சொன்னார், உன் பிள்ளை கையில கடிச்சான்னு அவனை கையை கால் உடைச்சு அவனை கொன்றுவேன்னு சொன்னார். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் தான் சொல்லிட்டே போனார். வார்த்தையா பேசினார் வீட்டுல வச்சு. ட்ரெஸ் கூட என்னை மாத்த விடல. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்க வந்துட்டாங்க. அம்மா காடுகளை எதுக்கு கூட்டி போறாங்க? தான் கூட்டிட்டு போறீங்களா? பசங்களை மட்டும் அதிகப்படியா வந்து ரோட்ல நிக்க விட மாட்டாங்க. ஆமா.